அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்றைக்கி நம்ம தினமலருடைய கொதுக்கெழுத்து போட்டி பார்க்க போகிறோம். தினமலர் கொதுக்கெழுத்து போட்டி இன்றைக்கி டேட் என்னென்னா 13/7/2026 திங்கட்கிழமை. வாங்க சால்வ் பண்ணலாம். இடமிருந்து வளம். முதல் கேள்வி என்னென்னா கடல். 1 கடல். கடலில் எத்தனை எழுத்தாக எழுத சொல்கிறாங்கன்னா 6 எழுத்து. 6 எழுத்துன்னா ஆழி, அழுவம், சாகம், அளக்க எதுவுமே எழுத முடியாது. 6 எழுத்துக்கு ஒரே வேர்டு தான். என்னென்னா சமுத்திரம். கடல் அப்படிங்கிறத சமுத்திரம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேங்க. 2 மேலேருந்து கீழே என்ன? எனக்கு ஆசைகள் உண்டு. எனக்கும் ஆசைகள் உண்டு. டேஷ் துறந்த முனிவன் அல்ல. எனக்கு ஆசைகள் உண்டு. முனிவன்னா முச்சும் திறந்தவர்கள். நான் முச்சும் திறந்த முனிவன் அல்லன்னு சொல்கிறாரு. ஓகேங்க. 7 இடமிருந்து வளம் என்ன? இந்த குறைபாடு கொண்டவர்களின் கண்கள் ஒரே சமயத்தில் வெவ்வேறு திசைகளை பார்க்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா மார்கன் குறைபாடு இருக்கவங்க, கண் குறைபாடு இருக்கவங்க கண் வெவ்வேறு திசையை பார்க்கும் ஒரே டைமில். ஓகேங்களா? இந்த ஆரியா கூட ஒரு படத்தில் நடிச்சிருப்பார்ல, விஷால். கண் இன்னும் 3 சுழின்னு. மேலேருந்து கீழே 3வது கேள்வி. தன் பேச்சை கேட்க டேஷ் வந்திருந்த மக்களை கண்டதும் பேச்சாளர் மகிழ்ச்சி அடைந்தனர். தன் பேச்சை கேட்க நிறைய மக்கள் வந்திருந்தாங்களாம். அப்படின்னா திரளாக வந்திருந்த மக்களை அப்படின்னு சொல்லலாம். திரண்டு அப்படின்னு சொல்லலாம், கரெக்டாக இருக்கும். தன் பேச்சை கேட்க திரண்டு வந்திருந்த மக்களை கண்டதும் பேச்சாளர் மகிழ்ச்சி அடைஞ்சனர். நிறைய கூட்டம் வந்தோன்னா சந்தோஷப்பட்டாங்க. 9 இடமிருந்து வளம் என்ன? 2ல் ஆரம்பிச்சுக்கு. மங்கள ஒளி. மாதவன் ஜோதிகா நடித்த ஒரு திரைப்படத்தின் பெயரும் கூட மங்கள ஒளி. 6 இடத்துல இருக்குது. 2ல் ஆரம்பிச்சுக்குன்னா டும் டும் டும். மேலே வரிசையில் டும் டும் டும்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? எட்டி மேலே தாலி கட்டுங்க டும் டும்னு சொல்லுவாங்கள்ல, அந்த சவுண்டு தான். 2001 வந்த படம். ஓகேங்க. 8 மேலேருந்து கீழே என்ன? அந்த சாலையில் டேஷ் மற்றும் பள்ளங்கள் அதிகமாக இருந்தன. அந்த சாலையில் மேடு பள்ளங்கள் அதிகமாக இருந்தன. மேடுகள் மற்றும் பள்ளங்கள் அதிகமாக இருந்தன. ஓகேங்க. 6 மேலேருந்து கீழே என்ன? இந்த சைடை முடிச்சுட்டு வந்துடுவோம். 6 மேலேருந்து கீழே என்ன? மகளிர் டேஷ் என்று எழுதப்பட்டிருக்கும் பேருந்தில் ஆண் பயணிகளுக்கு அனுமதி இல்லை. லேடிஸ் ஒன்லி, அதாவது மகளிர் மட்டும் அப்படிங்கிற பஸ்ஸில் ஜென்ஸுக்கு நாட் அலவுடு, ஆண்களுக்கு அனுமதி கிடையாது. 5 இடமிருந்து வளம் என்ன? டேஷ் ஊர்தியில் இறந்தவர்களின் உடல்கள் எடுத்து செல்லப்படும். இறந்தவர்களுடைய உடலை எடுத்து செல்லக்கூடிய வண்டியை பார்த்தீங்கன்னா என்ன வண்டின்னு போட்டிருப்பாங்க? அமரர் ஊர்தி. என்ன ஊர்தினா வண்டி. ஏன்னா இப்போ அடுத்த கேள்விக்கு நான் ஹிண்ட் கொடுக்கேங்க. 4 மேலேருந்து கீழே என்ன? வாகனம். வாகனத்துக்கு இங்கே பதில் இருக்குது. என்னது? ஊர்தி. ஆல்ரெடி இருக்குது. ஸோ அந்த பதில் தான் எழுதுகிறோம். ஓகேங்க. 12 இடமிருந்து வளம் என்ன? மகன். 2வது எழுத்து இல்லு இருக்கு. புதல்வன் சொல்லலாம், இல்லைன்னா செய் சொல்லலாம். 12 மேலேருந்து கீழே என்னன்னு? ஆண் சிங்கத்துடைய தலைமுடி என்னன்னு சொல்லுவீங்க? ஆண் சிங்கத்துடைய தலைமுடியை என்னன்னு சொல்லுவோம்னா, ஆண் சிங்கத்துக்கு மட்டும்தான் என்ன இருக்கும்? பிடரி இருக்கும். அவ்வளோ முடியோடு இருப்பார். கஜிக்கும் சிங்கம். ஸோ 12 இடமிருந்து வளம்பாங்க. மகன். மகனாக இருக்கட்டும் மகளாக இருக்கட்டும் எதுனாலும் அவங்களுடைய பிள்ளைகள் தான். பிள்ளை அப்படின்னு நான் சொல்கிறேன். ஓகேங்களா? இது தப்பாக மென்ஷன் பண்ணியிருந்தால் கமெண்ட்டில் கொடுங்க. ஓகேங்களா? ஓகே. 13 மேலேருந்து கீழே என்ன? ஆட்சி செஞ்சவங்க அப்படின்னா இதுக்கு முன்னால் ஆட்சி செஞ்சவங்களை நம்ம என்னென்னு சொல்லுவோம்? அரசாண்ட அப்படின்னு சொல்லலாம்.
மன்னராட்சி காலமாக இருந்தால் கோலோச்சிய இல்லை நாடாண்ட இல்லைன்னா பைபாலித்த அப்படின்னு சொல்லலாம். இங்கே டே வந்துக்கனால நாடாண்ட சொல்ல முடியாது, அரசாண்டன்னு சொல்லலாம். பதில் என்ன? அரசாண்ட. ஓகேங்களா? இதற்கு முன்னால் ஆட்சி செய்த அரசு. ஓகே, அப்போ 10 மேலேருந்து கீழே என்ன? முன்தொகை. முன்தொகைன்னு நம்ம இங்கிலீஷில் என்னன்னு சொல்லுவோம்? அட்வான்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அட்வான்ஸ் வந்து மேக்ஸிமம் நம்ம தமிழில் என்னன்னு சொல்லுவோம்னா அச்சாரம் அப்படின்னு சொல்லுவோம். பதில் என்ன? அச்சாரம். ஓகே, இல்லைன்னா வேறு என்ன வேர்டு எதுவும் சொல்லலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா முங்கடை அப்படின்னு சொல்லலாம். ஓகே, 17 இடமிருந்து வளம் என்ன? சேட்டை. சேட்டை பண்ணுற பிள்ளைங்கள என்னன்னு சொல்லுவாங்க? சரியான குறும்பு பண்ணுற. கு ட்ரு இம் பு. ஓகே ஓகே. அடுத்த கேள்வி 17 மேலேருந்து கீழே என்ன? மழைக்காலத்தில் வெளியே செல்லும்போது இதை எடுத்து செல்வது நல்லது. மழை பெய்யல என்ன எடுத்துகிட்டு போனால் நல்லது? குடை எடுத்துகிட்டு போனால் நனையாமல் வந்துடலாம். ஓகேங்க. 18 மேலேருந்து கீழே. புத்தகம். இதை வந்து ஆங்கிலத்தில் சொல்லணும்னா என்னன்னு சொல்லுவீங்க? புத்தகம் அப்படின்னா என்னன்னு சொல்லுவீங்கன்னா புக். ஓகே, இந்த சைடு வந்த ஹிண்ட் எல்லாமே சால்வ் பண்ணி வந்துட்டோம். 15 இடமிருந்து வளம் என்ன? இரண்டாவது ராசி. ராசி பலன், இன்றைய ராசி பலனில் இரண்டாவது ராசி மேஷம், ரிஷபம். ஓகே, ட்ரீ வந்துக்கனால ரிஷபம். ஓகேங்க. 16 மேலேருந்து கீழே என்ன? ஒரு சராசரி மனிதனின் இரு கைகளிலும் உள்ள விரல்களின் எண்ணிக்கை. 2 கைகளிலும் உள்ள விரல் என்னென்னா எத்தனை இருக்கும்னா 10 இருக்கும். சராசரி மனிதர்கள்னு சொல்லிட்டாங்க. சரிங்களா? 20 இடமிருந்து வளம் என்ன? கண்களால் டேஷ் என்பது பாரதிராஜா இயக்கிய ஒரு திரைப்படத்தின் பெயர். இதுக்கு ஹிண்ட் வருதான்னு பார்ப்போம். 14 மேலேருந்து கீழே என்ன? மறுமை என்பதன் எது சொல்? மறுமைனா அடுத்த பிறவின்னு சொல்லலாம். இந்த பிறவி முடிஞ்சதுக்கப்புறம் உள்ளது. அதாவது இந்த இறந்த பின் வாழும் வாழ்க்கையை பற்றி சொல்லக்கூடியது. அப்போ இவ்வுலகில் இந்த உலகில் சொல்கிற வாழ்க்கையை சொல்கிற என்னென்னா இம்மை. பதில் என்ன? இம் மை ஆல்ரெடி இருக்கு. ஓகேங்களா? இந்த உலகத்தில் இப்போ வாழுத வாழ்க்கையை சொல்கிற இம்மை. அடுத்த பிறவியை பற்றி சொல்கிற இந்த வாழ்க்கை முடிஞ்சதுக்கப்புறம் நடக்கக்கூடியது என்னதுன்னா மறுமை. ஓகே. 14 இடமிருந்து வளம் என்ன? தொலைவில் இருப்பதை அந்த என்று சொன்னால் அருகில் இருப்பதை என்னன்னு சொல்லுவோம்? இந்த. ஓகே. 11 மேலேருந்து கீழே என்ன? மிக சிறந்தவன். அவன் மிக சிறந்தவன் அப்படின்னா 3ஆவது இடத்த சொல்லணும்னா அவன் பெரிய உத்தமன் அப்படின்னு சொல்லலாம். உத்தமதா உத்தமன்னா உத்தமன் எழுதுவேன். ஏன்னா சாஃப்ட்வேர் என்பது டேஷ் என சொல்லலாம். இடமிருந்து வளம். சாஃப்ட்வேர் என்பதை வந்து என்னன்னு சொல்லலாம்னா மென்பொருள் அப்படின்னு சொல்லலாம். அப்போ ஹார்ட்வேர் அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா வன்பொருள் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே. 19 மேலேருந்து கீழே என்ன? உண்மை, உடல், இந்த ரெண்டையுமே சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை அப்படின்னு கேட்டிங்கன்னா நேற்று தினத்தந்தியில் மறைந்திருக்கும் வாக்கியமில் வந்தது என்னென்னா மெய். மெய் அப்படின்னா உண்மை, உடல். ஓகே. 2 ஹிண்ட் வந்துச்சுங்க. இப்போ கண்களால் டேஷ் என்பது பாரதிராஜா இயக்கிய ஒரு திரைப்படத்தோடைய பேர். கைது செய். கண்களால் கைது செய். இதுதான் இன்றைய பதில்கள். எதுவும் தப்பாக மென்ஷன் பண்ணியிருந்தால் கமெண்ட்டில் கொடுங்க. ஓகேங்களா? ஆன்மீகம் அறிவோமா? திருநீர் பூசு. ஹிண்டிசின் அறிவியல் ஆயுதம். நியமற்ற திரவம். வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணுங்கள். ஓகேங்களா? உரை எரியும் எரிமலை. சயின்ஸ்.
நன்றிங்க.